என் பேர் ஹரிதாஸுங்க. வேளாண்மை துறையில் பணியாற்றி சொந்த ஊர் பண்ருட்டி தாலுக்காவில் பத்திரக்கோட்டை கிராமத்தில் இருக்குங்க. நம்ம என்ன முக்கியமாக என்ன பண்ணுறோம்னா, விவசாய தொழிலில் பலா வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்குது. நமக்கு தேவையான எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுறதாகவும், வேளாண்மையில் இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் எதிர்த்து நின்று விவசாயிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பயிர். நமக்கு வந்து உணவு பாதுகாப்பு தர்றது, பொருளாதார பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இந்த மாதிரி நமக்கு வந்து விவசாயிக்கும் இந்த நாட்டுக்கும் பூமிக்கும் அரணாக இருக்கிறது பலா. அதனால் பலா வந்து மேம்படுத்தணும். பலாவில் நல்ல ரகத்தை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணுன்றால ஒரு ஆராய்ச்சி மையமாக நான் என்னுடைய பண்ணையை வச்சுருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பேர் வந்து ஹரிதாஸ், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டத்தில் உள்ள பத்திரக்கோட்டை கிராமத்தில் இருக்கார். இவர் வந்து விவசாயத்துறையில் வந்து பல சாதனைகள் புரிஞ்சிருக்காரு. நிறைய பலாவை வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு பேர்லாம் காயின் பண்ணியிருக்காரு. அதை இன்றைக்கி என்னெல்லாம் ரகம்லாம் அவர் காயின் பண்ணியிருக்காரு, எந்த மாதிரியான கன்றுகள்லாம் வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்ம பார்க்கலாம். என்னென்ன வெரைட்டிலாம் இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க? நாம் வந்து நம்ம உள்ளூர் ரகங்கள், இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் ஒரு சிலரை தேர்வு பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்தில் இருக்கிறதையும் தேர்வு பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணைகள் ஆராய்ச்சி நிலையத்தை வெளியிட்டது, மற்ற அண்டை மாநிலத்தில் வெளியிட்டது, வெளிநாட்டில் வெளியிட்டது, எல்லாத்தையும் கொண்டாந்து கிட்டத்தட்ட 150 ரகங்கள் ஒன்று சேர்த்துருக்கோம். அதில் நம்ம தோட்டத்தில் வந்து விதை போட்டு வந்ததில் ஒரு சில சிறப்பு அம்சங்கள். நம்ம நோக்கமே என்னென்னா, சிறப்பான ரகம், அதிக விளைச்சல் தரணும், அதிக சுவையும் தரணும், சமையலுக்கும் உதவணும், டேபிள் பர்பஸ் சொலையாக சாப்பிட்றதுக்கு வரணும். இது மாதிரி பல்வேறு கோணத்தில் ஒரு சில ரகங்களை அடையாளம் கண்டிருக்குங்க. அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து ஒரு பலா திருவிழா வந்து இங்கே பத்திரக்கோட்டையில் நடத்திருந்தாங்க. இப்போ தமிழகம் முழுவதிலிருந்து நிறைய பலா ஆர்வலர்கள்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த பலாவுடைய தன்மை என்ன, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்போது அதில் நானும் கலந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு சின்ன கிராமத்துக்கு, இந்த பத்திரக்கோட்டைங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்து சென்னை, திருச்சி அந்த மாதிரி சொல்லிட்டு வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து நிறைய மக்கள் வந்து சாரசாரியாக வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ரொம்ப இயற்கையாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவர் ரொம்ப அற்புதமாக நடத்திருந்தார். இதில் என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்த, அதாவது சிவப்பும் ஆரஞ்சும் கலந்த மல்லேஸ்வரம்ன்ற ரகம். மல்லேஸ்வரம் அது ஜிகேவிகேன்றது கவர்மெண்ட் கேவிகேலேருந்து அவங்க வெளியிட்டுறாங்க. அது 3 வருஷத்துலேயே காய்ச்சி வரும். நல்ல சுவை இருக்கும். 30 பிரிக்ஸ் மேலே சுவை உள்ளது அந்த ரகம். அதுங்க முன்னாடி இருக்கிறது இது வந்து பாலூர் 1. 1992 பாலூர் ஆராய்ச்சி பண்ணையில் வெளியிடப்பட்டது. இன்னைய வரைக்கும் ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடிய இருபோக ரகம். உற்பத்தி திறனில் அதுக்கு மிஞ்சம் எதுவும் இல்லைன்னக்கூடிய ஒரு நல்ல ரகம். அது பாலூர் 1ங்க. அது வந்து நம்ம உணவு உற்பத்திக்கும் உணவு பஞ்சம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ரகங்களை பயிரிடணும். நம்மளுடைய நோக்கமாக உணவு பஞ்சம் வராமல் தடுக்கிறது. ஆமாங்க. இது என்ன வகையான? இது வந்துங்க, இது வந்து பற்றக்காய் இல்லைன்னா பெரிய பலான்னு சொல்றது. மகாபத்திரி. ஒரு காய் 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் வரும். பெருஞ்சாதி காய்ன்னு சொல்றது. இது விவசாயிகள் என்னன்னா, சில பேர் எனக்கு பெரிய காய் வேணும்னு கேட்பாங்க. பெரிய காயினால சுவை கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் ஒரு பெரிய காய் மரம், ஒரு மரம் ஒன்று பார்த்தோம். அது வந்து கர்நாடகாவிலேருந்து கொண்டு வந்த NSPன்னு ஒரு ரகங்க. அது 30 கிலோ வரைக்கும் இருக்கும். எந்த மரத்துலையும் காய் இல்லாதப்ப ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் அதில் காய் வரும். அது பின் பருவத்தில் காய்க்கக்கூடியது. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து அக்ஷய ஆல் சீசன் பாலூர் 1 ஒத்த ரகம். பாலூர் 1ஓட சிறந்த ரகம். எப்படின்னா 2 போகமும் காய்க்கும். பாலூர் 1ல் இருக்க விட சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறமும் கொஞ்சம் அதை விட டார்க் எல்லோ இருக்கும். அதனால் நமக்கு வந்து உற்பத்தியும் வேணும், மேம்படுத்தப்பட்ட ரகம் பண்ணும்போது பாலூருக்கு மாற்றாக இது வந்து சிறந்த ரகமாக இதை தேர்வு பண்ணி கொடுத்துருக்கோம். இது அக்ஷயான்றது. இது ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடியது. அப்போது 2 போகம் காய்க்கும்போது, சீசனில் காய்க்கும்போது கிலோ 15 ரூபா, சீசன் இல்லாதப்போ 30 ரூபாய்க்கு ஈஸியாக விற்கலாம். மிகச்சிறந்த ரகம். விவசாயிகளுக்கு கமர்ஷியலாக வணிக ரீதியாக பயிரிடத்துக்கும், நம்ம சிப்ஸோ மற்ற வேறு ஏதாவது மதிப்பு கூட்டல் செய்கிறவங்களுக்கு வருஷம் பூரா காய் வேணால் இந்த ரகத்தை தேர்வு பண்ணால் ரொம்ப சிறந்த ரகம். பாருங்கள், நல்லா வரக்கூடிய ரகம். இந்த இலையே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கிட்ட. இந்த இலையை பார்த்தோம்னா, இந்த இலையோட நுனி வந்து வித்தியாசம் அடையாளங்கள்லாம். எத்தனை ரகத்துலேயும் இந்த ரகம் தனியாக அடையாளம். இது முன்னாடி சின்ன மூக்கு மாதிரி இருக்கும், ஒரு 2 மில்லிமீட்டருக்கு. இதை பார்த்தாலே இந்த ரகத்தை கண்டுபிடிக்கக்கூடிய, இந்த இலையை வச்சு நான் அந்த ரகத்தை கண்டுபிடிப்பேன்.
ரொம்ப தலை சிறந்த ரகம். ரொம்ப சூப்பர். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஆர்வமா இருக்கு. இது மாதிரி நீங்க டெமோவுக்கு கிட்டத்தட்ட 1 ஏக்கர் முழுவதும் வந்து நிறைய வெரைட்டிஸ் மரக்கன்றுகளை வச்சிருக்கீங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். இருக்கும் நல்ல கடுமையான சிவப்பும் வரும். இந்த இலையை பார்த்தோம்னா ஒரு வேல் மாதிரி இருக்கும். அது இலை வேல் மாதிரி இருக்கும். வேல் மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் இது எத்தனை மாசத்துல வந்து? இது 3 ஆண்டு காலத்திலே பழம் கிடைக்கும். 3 ஆண்டு காலத்துல. ஓகே. சிவப்பு ரகத்துல மிகச்சிறந்த ரகம் இது ஒரு ரகம். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாங்களா? சுவை மிகுந்த ரகம் பிலிப்பைன்ஸ். ஆமாம், பிலிப்பைன்ஸ் நாட்டிலேருந்து வந்தது. இதுக்கு பேர் ஈவிஆர்க்குன்றது பேருங்க. அங்கே வந்து 25 பிரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வெப்பமண்டல பகுதி அங்கே விட அங்கே பெய்கிற மழையை விட சற்று குறைவாக இருக்கிறதால இது அநேகமாக 30 பிரிக்ஸ்ன்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் அது நம்ம அந்த நாட்டுடைய மணி இல்லை சுவையை அளவிடக்கூடியது. ஆமாம், 25 பிரிக்ஸ். பிரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சுவையை அளவிடக்கூடிய ஒரு கருவி. யூனிட் அலகு. இது வந்து 25 மேலே இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அடுத்த ஆண்டு அநேகமாக காய்க்கும். இப்போ இது 1.5 வருஷத்து மரங்க. ரொம்ப வேகமாக வளரும். இது ஷேப்பே ஒரு மாதிரி நல்ல தாமரை மாதிரி இப்படி ரொம்ப வேகமாக வளரக்கூடிய மரமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஊருக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்கு. கரெக்ட். சங்கரான்னு கூடிய IIHR பெங்களூர்லேருந்து ரிலீஸ் பண்ண சிவப்பு நிற பலா 6லேருந்து 10 கிலோ வரும். இது 30 பிரிக்ஸ் சுவை உள்ளது. இந்த ரகம் வந்து இன்னைக்கு வந்து 1 கிலோ பழத்தினுடைய விலை வந்து 10 கிலோன்னு 1000 ரூபாய்க்கு போகுது, விலை போகுது. இப்போ அந்த பிரிக்ஸோடைய அளவு வந்து எப்படி நம்ம கணிக்கிறதுங்க? எந்த அளவு பிரிக்ஸ் இருந்தால் அது வந்து சுவை அதிகம், சுவை கம்மி அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு சுவை இருக்குது, அளவீடு இருக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நம்ம இப்போ இளநீ குடித்தோம்னா ஒரு லேசான ருசி இருக்கும், அது 5 பிரிக்ஸு. ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா 10 பிரிக்ஸு. சரிங்களா? கரும்பு சாறு புழிஞ்சு குடித்தோம்னா அது 12 பிரிக்ஸு. இப்போ கரும்பினுடைய சுவை தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இதுவே நீங்கள் வந்து ரம்பூட்டான் பழம் இருக்குல்ல, அது 20 பிரிக்ஸு. நம்ம பலானுடைய சுவை வந்து 10லேருந்து 45 வரைக்கும் இருக்கு. இது ரொம்ப புது விஷயமா இருக்கு. பிரிக்ஸ்னா என்ன, அதோடைய சுவையை நம்ம எப்படி அளவிடுறது, ஒவ்வொரு பழங்களுக்கும் என்னென்ன சுவை பிரிக்ஸ் இருக்கு, பலாவுக்கு எத்தனை பிரிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஐயா, இது என்ன ரகங்க ஐயா? இது சித்துன்ற ரகம். பெங்களூர்ல சித்தராமையான்றவருடைய தோட்டத்தில் வந்து தேர்வு பண்ணது IIHR. சித்தராமையான்றவருடைய தோட்டத்தில் வந்து சித்துன்னு பெயரிடப்பட்டது, சுருக்கி. சித்தராமையான்னு ஒரு முன்னாள் முதல்வர் இருக்காரு. இல்லை அதில் இது அவங்க ஒரு விவசாயினுடைய ரகம். இது அங்கே கண்டறியப்பட்டு இப்போ வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கர்நாடகாவிலையும் இப்போ தமிழ்நாட்டிலையும் புதுசாக பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. மிகச்சிறந்த ரகம். இது வந்து ஹோம் பேக், அதாவது 2 கிலோவிலேருந்து 5 கிலோ 6 கிலோ வரைக்கும் சின்ன பழமாக இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு பெரிய பழம் எடுத்தால் அவங்க சாப்பிட்றது அப்படின்னு பயப்படுறதுக்கு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த பழம் கிடைக்கணுன்றதான் இந்த ரகத்தை வெளியிட்டிருக்காங்க. மிகச்சிறந்த சிவப்பில் மிகச்சிறந்த, அதாவது ரத்த சிவப்பு இருக்கும் சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சி. இதனுடைய பிரிக்ஸ் 30. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டிலே வந்து முதலாக வந்து ரெட் ஜாக் ஃப்ரூட்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது சிகப்பு பலா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அது சூர்யான்ற ரகம் நம்ம 2017 நம்ம வயநாட்டிலேருந்து வாங்கிட்டு நம்ம தோட்டத்தை வச்சு 2020 முதல் பழம் சாப்பிட்டாங்க. கேரளாவில் வாங்கிட்டு வந்து அங்கே வந்து ஒரு பொருட்காட்சிக்கு போனேன். பலா இன்டர்நேஷ்னல் செமினாருக்கு போயிட்டு அங்கேருந்து கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் நட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பழம் சாப்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம். முதல் அறிமுகம் நம்ம பகுதிக்கு சிவப்புன்றது. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து முதல் முறையாக வந்து சிகப்பு பலா அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினது வந்து நம்ம ஐயா தான். நம்ம தோட்டத்தில் தாங்க. நம்ம தோட்டத்தில் அது பத்திரக்கோட்டையில் அப்படிங்கிறது கூடுதல் செய்தி. இது என்ன ரகம் ஐயா? இது இந்த இலையை பார்த்து என்னால் கண்டறிய முடியாது. நம்ம பொதுவான பலாவில் இலை ஒரு மாதிரியா இருக்குங்க. இது ஒரு மாதிரி திருகலாகவும் முனை வந்து மழுங்கியும் இருக்கும். வித்தியாசமான இது வந்து மங்களாலே ரெட் அப்படின்றதுங்க. ஷிமோகா ஏரியாவில் ஒரு ஆனந்தமூர்த்தி ஜவுளின்றவர் எனக்கு 15 வருஷமாக தெரிஞ்ச நண்பர். அவங்க ரிலீஸ் பண்ண வெரைட்டி மங்களால் ரெட். இது மழை பிரதேசத்தில் சுவை இருக்கும், 30 பிரிக்ஸ் இருக்கும். கர்நாடகாவில் வந்து மங்களூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அதுக்கு இல்லை அதுக்கு இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஷிமோகான்றது ஏரியா. அங்கே ஒரு நாளைக்கு வெயிலை பார்க்குறதே 2 மணி நேரம் கூட இருக்காது. எப்பவுமே க்ளவுடியாக இருக்கும், மேகமூட்டமாக இருக்கும். அதனால வந்து இது எத்தனை வருஷத்தில் வந்து காய்? இது 5 வருஷம் ஆகும். 5 வருஷம். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு படர்ந்த மாதிரி, ஒரு தாமரை மாதிரி இருக்கு. இது என்ன ரகங்க ஐயா? ஒரு நிமிஷம், இது எடுக்காதப்பா. என்ன ரகங்க ஐயா? இது வந்துங்க பட்ரகான்னு சொல்றது. இல்லைன்னா நான் வச்சிருக்க பேர் இது மகாபத்திரி. ஆமாம். ஒரு காய் வந்து அதிகபட்சமாக 40 கிலோ 45 கிலோ வருங்க. அதாவது ஒரு மரம் ஒரு 8 வருஷத்துல 100 பிஞ்சு விடும்போது அதில் 10 காய விட்டோம்னா 40 கிலோ 400 கிலோ கிடைக்கும்.
இதே 45 பிஞ்சு விட்டோம்னா ஒரு காய் 10 கிலோ ஆயிடும். அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம்னா காயோட அளவு பெருசா இருக்கும். நிறைய எண்ணிக்கை விட்டோம்னா காயோட அளவு பிஞ்சுகளை வந்து அதோட பிஞ்சுடைய அளவு வந்து நம்ம குறைச்சிட்டு திட்டமான அளவு நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த காயோட எண்ணிக்கை அதிகமாகவும் காயுடைய பெருக்கமும் ரொம்ப பெருசா இருக்கும், சொலையும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இலை வந்து ரொம்ப கவர்ச்சியான பசுமையா இருக்கும், அடர்ந்த பசுமை, இலை பெருசா இருக்கும், வேகமா வளரும். இது வந்து டேபிள் பர்பஸ் ப்ளஸ் வந்து சமையலுக்கு ஏற்ற சிறந்த ரகம். சமைச்சோம்னா ரொம்ப குழஞ்சி வரும், சாப்பிட்டோம்னா இதுக்கு வேற இது கூட வந்து அரிசியோ சாதமோ தேவையில்ல, முழு உணவா இந்த பிஞ்சை வந்து சமைச்சு சாப்பிடலாம். பிஞ்சு ரொம்ப இது பாலூர் 2ங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய காய்கறி ஆராய்ச்சின்னு பாலூர்ல இருக்கு. அங்க 3 ரகம் வெளியிட்டிருக்காங்க. இது பாலூர் 2. பாலூர் 2 பத்திரக்கோட்டையில தேர்வு பண்ண ரகம். இதனுடைய சுவை வந்து 30 பிரிக்ஸ். அப்ப இதனுடைய ஆரிஜின் வந்து இங்க பத்திரக்கோட்டையில் தேர்வு செஞ்சு இந்த ரகம் தேர்வு செய்யறதுக்கு என்னுடைய உந்துதல் உண்டு. என்னுடைய முயற்சியில விளைஞ்சது இந்த ரகம். தமிழ்நாடு முழுக்க பரவலா 92ல இருந்து பயிரிட்டு இருக்க ரகம். ஆமா, இது ஆல் சீசன் வெரைட்டி, வருஷம் பூரா காய்க்கும். வருஷம் பூரா. இப்ப நீங்க ஏற்கனவே வந்து வியட்நாம் கண்ணு ஒன்று சொல்லிருக்கீங்களா? வியட்நாம்ல இருந்து கொண்டு வந்தது 1 வருஷத்துல காய்க்கும். 1 வருஷம். இது 4 வருஷத்துல, இது வந்து 3 அல்லது 4 வருஷத்துல காய்க்கும். வருஷம் முழுவதும்